உடல்னு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அப்பப்பப்பப்பா படமாயா? ஒத்த வீட்டுக்குள்ள நடக்கிற கதை தான். ஆனாலும் ஒரு ஸ்கிரீன் கூட, ஒரு ஃப்ரேம் கூட போர் அடிக்காத மாதிரி இவ்வளவு விறுவிறுப்பா எடுத்துட்டு போக முடியும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. சாதாரண கதை, ஆனா அந்த கதையை இந்த லெவலுக்கு தத்ரூபமா ஒரு ஆளால படம் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அவ்வளவு புகழக்கூடிய அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்குங்கிறத படம் பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்ததும் உங்களோட ஃபீல்ஸ், உங்க மனசுல படுற மேட்டர் அப்படியே கமெண்ட்ல கதருங்க. பிடிச்ச கமெண்ட் பின் செய்யப்படும். எடுத்ததுமே மங்களகரமா வீட்டு மருமக யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கிறா. அநியாயத்துக்கு கொஞ்சி குழாவிட்டு இருக்கிறா. போன்ல பேசிக்கிட்டே வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வீட்டுல இன்னொரு அம்மா. இவங்க யாருன்னா வீட்டோட தங்கி வீட்டுல யாராவது படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா அவங்கள பாத்துக்க கூடிய ஒரு நசம்மா. வீட்டுல யாரு படுத்த படுக்கையா கிடக்காங்கன்னா மருமக இவல்லையா ஹீரோயினோட மாமியார் படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டு அவங்களுக்கு தினமும் நல்லா தண்ணியால தொடச்சு கிடச்சு, சுடுதண்ணியால தொடச்சு கிடச்சு செஞ்சு அவங்களுக்கு கக்கா போவாங்க, உச்சா போவாங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறது எல்லாமே நசமா தான் பண்ணும். இது பத்தாதுன்னா அந்த துணியெல்லாம் எரிச்சிருன்னு வேற சொல்லுவாங்க. பாத்துக்கிறதுக்கு மட்டும் தான் சம்பளம் தர்றீங்க, இந்த எக்ஸ்ட்ரா வேலைக்கெல்லாம் சம்பளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் வேண்டா வெறுப்பா எரிக்கிறாங்க. அடுத்து வீட்டுல மாமனார். அவர் வீட்டுல இருக்க எடுபடி வேலைகள், சின்ன சின்ன வேலைகள், கொசு அடிக்கிற வேலை, கொசு வலை அடிக்கிற வேலை, அப்புறம் வீட்டுல காம்பவுண்ட் ஏதாவது வேலை இருந்தா யாராவது ஆளை வச்சு வேலை பாக்குறது, இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கிறார். ஜோயின்னு ஒருத்தர் அப்பப்ப வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாப்ல. இவங்க வீட்டுல இருக்கிற தென்னை மரத்துல வந்து தென்னையை பிச்சு போடுறதும் ஒரு வேலை தான். அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. எப்பா கோழி நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் அடிச்சு கொடு, கறி வைக்கணும் அப்படின்னு இந்த அம்மா கூப்பிடும் மருமக. ஆனா அந்த ஆளு அதெல்லாம் செய்ய மாட்டேன்ட்டு போவார். என்னன்னு கேட்டா, தென்னைக்கு தான் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். அப்புறம் இவளாதான் அடிச்சு சிக்கன் குழம்பெல்லாம் வச்சு மாமனாருக்கு டேபிள் எடுத்து வச்சுட்டு பாத்துக்குங்கிறா. நெசமா போன பிறகு மாமியாரை பாத்துக்கிற பொறுப்பு இவளுக்கு வரதுனாலதான் இவளுக்கு பயங்கர வெறுப்பு வருது மருமகளுக்கு. ஆனா அற புரிஞ்சுக்கிட்ட மாமனாரோ முடிஞ்ச அளவு உதவி பண்றார். படுத்த படுக்கையா இருக்கிறதா முண்டாட்டிக்கு வேண்டிய வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அவரே துணியால நல்லா தொடச்சு விடுறாரு. என்ன இந்த உச்சா கக்கா இது எல்லாத்தையும் இந்த அம்மா கிளீன் பண்ணுது. அந்த ஸ்மெல் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல. சமைச்சிட்டு இருக்கும் போதே அவளுக்கு கொமடிக்கிட்டு வரும். போய் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பா. சுத்தமா செய்யறதுக்கு விருப்பம் இல்ல. புருஷங்கார போன் போட்டா, எவனோ ஒருத்தன் போன் போட்டா அவங்கிட்ட இழிச்சுக்கிட்டு பேசுற இவ புருஷங்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுகிறா. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அம்மாவை நல்லா பாத்துக்கோ வச்சுக்கோ, இந்த மாதிரி கதைதான் போகுது. உனக்கு உங்க அம்மா அப்பா தான், வேற எதை பத்தியும் உனக்கு யோசனை கிடையாது இப்படின்னு எரிஞ்சுதான் விழுகுது. பெரியவங்களை நம்ம தானே பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு பேசுனா, உங்க அம்மாவோ எங்க அம்மாவோ யாரா இருந்தாலும் பி தான், மூத்திரம் தான், நாரத்தான் செய்யும்னு ராவாவே பேசுது அந்த அம்மா. நமக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறா போல தெரியுது. அடுத்து ஒரு நாள் டாக்டர் அம்மா அப்பப்போ வந்து பார்க்கும் போல. அப்படிதான் டாக்டர் அம்மா வந்து பாக்குது. பார்த்தாலே ஒண்ணு கவனிப்பு பெருசா இல்லைன்னு மாமியாரை பார்த்ததுமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நஷ்டமா போய் எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டா ஒரு 4-5 நாள் இருக்கும்னு இந்த அம்மா சொல்லுது மருமக. 5 நாள்லயே ஏகப்பட்ட வித்தியாசம் தெரியுதே. இவங்களால பேச முடியலங்கிறதுனால இவங்க கிட்ட பெயின் இல்ல, வலி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோன்னா இவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்னு ஓப்பனாவே பேசுது. இதையெல்லாம் மாமனார் கேட்டும் கேட்காத மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ண முடியும்? அப்பப்ப வேற எவனோ ஒருத்தன் போன போடுறான்ல, அவன் வீடியோ காலுக்கு வா அப்படி இப்படின்னு கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் தான் பாத்துக்கன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவும் வீடியோ காலுக்கு வந்துட்டு போகுது. இது போக அவங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான். இந்த அம்மாவோட பையன் தான். தாத்தா பாட்டியோட நல்ல ஜாலியா இருக்கிற பையன், ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கிற பையன். அந்த பக்கம் போன்ல மொபைல் தொடர்பு ஒருத்தவர் இருக்கிறாருல, அந்த ஆள அவன் ஃப்ரெண்டு கூட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, பாரு என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா புள்ள பூச்சி உண்டாயிர போது பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு ஃப்ரெண்டுக்காரன். ஏன்னா புருஷன் ஃபாரின்ல வேலை பார்க்கறான் போல. 25,000 ஓவாவுக்கு எதுக்கு ஃபாரினுக்கு போகணும்? வயசு இருக்கும்போது இங்க இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டாமா? இங்க நிலத்துல வேலை பார்த்தாலே 50,000 ரூபாய் அசால்ட்டா பார்க்கலாம். இப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்குது. தெருவுல பாரு 4 பேர் இந்த பிரிட்ஜுக்கு மேல உட்காந்துக்கிட்டு போற வரவங்க எல்லாத்தையும் இழிச்சு பழிச்சும் பேசி திரிவானுங்க. அப்படி இப்படி நீ ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கும்போது, நானும் அந்த மாதிரி தானே, எனக்கு வேலையில தானே அப்படின்னு அந்த அம்மா பேசும். யாரு? அந்த தொடர்புல இருக்கிறவன் பேசுறேன். நீ அப்படியா, நீ நினைச்சா விவசாயம் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், வைக்கலான்னு அவனை மட்டும் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்குது. அப்புறம் திருதுப்புன்னு ஒரு நாள் மாமனார் கிட்ட நான் ஒரு 4-5 நாள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. புருஷங்கிட்டையும் சொல்லிருப்பா போல. என்ன திருதுப்புன்னு அப்பா அம்மா அப்படியே விட்டுட்டு போனேன்னா எப்படி, வயசானவரை எப்படி சமாளிக்க முடியும்லாம் கேட்பார். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும், சரி சாயந்தரம் வந்து தொலைஞ்சிடறேன், பையனையாவது கொண்டு போய் விட்டுட்டு வரேன், அவனாவது நிம்மதியா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு பேசுறா. அப்புறம் மாமனாட்ட சொல்லிவிட்டு வீட்லயே காரெல்லாம் இருக்குங்க, கார் எடுத்துட்டு கிளம்புறா. போகும்போதே போன் பண்ணி தொடர்புக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா போல. தொடர்பு ரொம்ப குஷியா இருக்கிறான். அப்படியா, பையனை போய் பிறந்த வீட்டுல விட்டுட்டு வர போறியா, அப்ப 4-5 நாள் ஜாலி தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அந்த மரத்தடியில இருக்கிற 4-5 பேர் இருப்பானுங்கல்ல, அவங்க கிட்ட போறான். வந்துட்டான்னு கேட்டுட்டு தான் வருவான். போய் விட்டுட்டு கார்ல திரும்ப வந்துட்டு இருக்கிறா. அப்படி திரும்ப வரும்போது கரெக்டா அவங்கள பார்த்ததும் ஒரு ஆரன் அடிச்சுட்டு தான் போவா. உடனே பசங்க எல்லாம், இந்த ஆரன் யாருக்காக அடிக்கிறா,
யார கூப்பிடுறா அப்படின்னு இவங்களுக்குள்ள நக்கலா பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் அரசல் புரசலா தெரியும் நினைக்கிறேன் தொடர்புல இருக்கிற இந்த வயலை பத்தி. அவனை வெறுப்பேத்தணுன்றதுக்காகவே அவளை பத்தி தெரியாத அவனுக்கு அப்பப்போ போன் பண்ணுவா. நான் தான் யாரையாவது கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துகிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் அவனை ஒருத்தன் வெறுப்பேத்துவாங்க. அதையெல்லாம் கேட்டு இவனுக்கு கோவம் வரும். அவனுக்கு கோவம் வரக்கூடாதுன்னு கூட இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டு அவனை தள்ளிட்டு போயிட்டு, இங்க பாரு உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் அப்படி எல்லாம் பேசுறாங்க, நீ ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு நல்லபடியா அட்வைஸ் போடுறாப்ல. இது பத்தாதுன்னு இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இவங்களுக்கான சமூக சேவையை செய்வான் போல தெரியுது. எப்படி வீட்டுல கொண்டு போய் இவனை விடுறது, தொடர்பு அதுக்கப்புறம் வெளியில வர வரைக்கும் வெளியில உட்காந்து காவ காக்குறது, வந்த பின்னாடி இவனை வண்டியில கூட்டு போறது. இது ஒரு வேலை, இந்த வேலையை நான் பாக்கணுமான்னு சும்மா அவங்கிட்ட பேசிட்டே தான் வர்றா, இருந்தாலும் செய்யறான். சீக்கிரம் வாடா, ரொம்ப லேட் பண்ணாத அப்படின்னு சத்தம் போட்டுட்டு தான் அனுப்பிச்சு வைக்கிறாப்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவனு சத்தம் இல்லாம நடந்து போறான். ரோட்லயே ஃப்ரெண்டு இறக்கி விட்டாப்ல. அங்க இருந்து பூனை நடையில நடந்து வரான். வீட்டோட கொல்லப்புறத்து கதவு திறந்துதான் இருக்குது. சத்தம் இல்லாம மெதுவா போய் ஹீரோயினை தேடுறான். அப்புறம் தான் கதவை திறந்து வச்சோம், மூடவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு போய் கதவை மூடுறாரு. அடுத்து ஹாலையும் கடந்து பெட்ரூமுக்கு வந்துட்டாரு. 4-5 நாள் ஆச்சுன்னு பாயிராப்ல. மாமனார் தூங்கிட்டாப்லையா அப்படின்னு கேக்குறா. முடிச்சிட்டு இருக்காப்ல தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலையா பாக்குறாரு. சிறப்பா நடத்திட்டு சேர் எடுத்து பத்த வைக்கிறார். இந்த நரகத்துல இருந்து என்ன காப்பாத்த மாட்டேயான்னு இந்த வயலை கேட்டதும் இவன் திருட்டு முழிக்கிறான். கடந்த 3-4 வருஷமா இங்க நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நிம்மதியா தண்ணி குடிச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்றான். எல்லாமே போதும் அப்படின்னு நினைக்கிறேங்கிறா. எவ்வளவு காலம் தான் இதையே செஞ்சுட்டு இருக்கிறது, என் கூட நிக்கிறியா, தைரியமா என் கூட நிக்கிறேன்னா சொல்லு, இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு வரேங்கிறா. அவன் பயந்து சிகரெட்டை கீழே போட்டான். ஒரு மாதிரி சோகமாயிட்டாப்ல. எனக்கு பயமா இருக்குங்கிறான். இல்ல தன்னோட சித்திரவதைக்கு இந்த நரக வேதனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு ஓட்டணும் தான் சொல்லியிருக்கிறா. என்ன மீன் பண்றான்னா, மாமியா 3 வருஷமா படுத்த படுக்கையா கிடக்குது போல, மாமியார முடிச்சு விட்டுலாமான்னு கேக்குறா. என் கூட வந்து நீ நின்னா போதும், நான் பாத்துக்கிறேங்கிறா. கொலை செய்ய போறத அப்பட்டமா சொல்றா. கூட உதவிக்கு இவனை கூப்பிடுறா. ஒன்லி என் மாமனார் தான் அந்த அம்மா மேல கொஞ்சம் பாசமா இருக்கிறாப்ல. அவர் கூட என் மொண்டாட்டிய சீக்கிரம் கூப்பிட்டுக்கோ ஆண்டவா அப்படின்னு சொல்லி தான் ஜாமி கும்பிடுறாப்ல. நாம நல்லதுதான் செய்யறோம், உதவிதான் செய்யறோங்கிறாப்ல. அடிப்பாவி, பண்றது கொலை, இதுல என்ன உதவி சகாயம் செய்யறது? முடிவு பண்ணிட்டா. அந்த பையலையும் கன்வின்ஸ் பண்ணிட்டா. சத்தம் இல்லாம பூனை நடந்து 2 பேரும் மாமியாரோட ரூமுக்கு போறாங்க. பக்கத்துல வந்து நின்னுட்டு இப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறான். நாம பாடிய பிடிக்க கூடாது, தோலை பிடிச்சோம்னா தோல் பிஞ்சிட்டு வந்துடும் அப்படிங்கிறா. அப்புறம் என்ன பண்ணணும்னு கேக்குறான். இதோ வரேன்னு சொல்லிட்டு அவ பாத்ரூம் பக்கம் போறா. அதே சமயம் இங்க பாட்டி கண்ண முழிச்சாப்ல தெரியும். ஒரு செகண்ட் அவன் பயந்து போயிடுறான். ஆனா பாட்டி தூங்கிட்டு தான் இருக்குது. மாமியார் அந்த அம்மாவோட அழுக்கு துணி எடுத்து தண்ணியில நல்லா நனைச்சிட்டு எடுத்துட்டு வரா மருமக. அதுக்குள்ள மாமியாரும் முழிச்சிட்டா. நல்லா கண்ணு தெரியுது. இருக்க 2 பேரும் நிக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்கிறாப்ல பாக்குறாங்க. அவங்களால பேச முடியாது பாவம். துணிய மாமியாரோட தலைக்கு பின்னாடி போட்டு தலைய தூக்கி, துணி இப்போ கழுத்துல நல்லா வந்துருச்சு, முடிச்சு போடுறாப்ல. கழுத்துல அந்த ஈர துணிய சுருக்கு போட்டு ஒரு பக்கம் இவ இழுக்கிறா, இன்னொரு பக்கம் தொடர்பு இழுக்கிறான். மாமியார் கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்துது. கை காலெல்லாம் ஒரு மாதிரி உதறுது. அதுவும் கொல்றது மருமகன்னா அந்த ஈர துணியில போட்டு முடிச்ச போட்டு இழுக்கிறதுல வாயெல்லாம் கொளறுது. ஒரு கட்டத்துல மாமியாரோட மூச்சு நின்னு போச்சு. சாகும்போது கூட கண்ணுல இருந்து வலிஞ்ச அந்த கண்ணீர் அப்படியே கொத்து கொத்தா நிக்க அந்த அம்மா செத்து போச்சு. இனி நரகத்துல இருந்து விடுதலை நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா அவளுக்கு தெரியாது இனிதான் நரகம்னா என்னன்னு இவளுக்கு தெரிய போகுதுன்ட்டு. செத்து போன மாமியாரோட கண்கள் திறந்து இருக்கிறத அழகா மூடி விட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி மருமக கிளம்பிடுறா. குட் பை சொல்லிட்டு தொடர்பை அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்த்து ஓன்னு அழுது என்ன பிரயோஜனம்? பாக்குறதுக்கு மங்களகரமா இருந்தாலும் பண்றதெல்லாம் பயங்கரம். அப்புறம் நல்ல நாயகர் மாதிரி கண்ணாடி முன்னாடி உட்காந்து ஓன்னு அழுகிறது. ஓ, பைபிள்ல இன்னும் போகலையா? பெட்ரூம்ல இவளோட பெட்ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறான். குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து ஆளுக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ பெருசா வேலை செஞ்சு கிழிச்சிட்டாப்ல. பண்ணது கொலை, பெரிய சாகஜம் பண்ணாப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. காலையில எந்திரிச்சதுமே நான் அவங்க ரூமுக்கு போயிட்டு ஐயோ அத்தை போயிட்டேன்னு அழுவேன். பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பட எல்லாரும் வந்துருவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிடுவோம், பையன் இங்க வந்துட்டானா பாடி அடக்கமிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் சரி, ஆனா உண்மையிலேயே உன் மாமியார் இறந்துருச்சா அப்படின்னு ஒரு டவுட்டை கேக்குறாங்க. ஏன்டா இப்படி கேக்குற அப்படின்னு இவ கேக்குறா. இல்ல ஒரு கால அறகுறையா உசுறு இருந்தா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ஏத்தி விடுறான். ஏன்னா அவனுக்கே ஒரு சந்தேகம், ஒரு பயம். சரி எதுக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போமேன்னு 2 பேரும் மறுபடியும் கிளம்பி வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்றவங்க மாட்டுறதே இந்த செக்கிங்ல தான். இந்த கன்ஃபார்ம் பண்ற மேட்டர்ல தப்பு பண்றவங்க எல்லாம் மாட்டிக்கிறானுங்க. இங்க மருமக மாமியாரோட பாடிக்கு பக்கத்துல வந்து மூச்சு வருதான்னு செக் பண்றா. வரல. கைய வச்சு பாக்குறா, மூச்சு வரல. அப்புறம் கையில நாடி துடிப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறா. இல்ல, கன்ஃபார்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சைகையிலேயே சொல்றா. இவனு நிம்மதி பெருமூச்சு விடுறான். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு டவுட் வருது. கழுத்துல துண்டை போட்டு இருக்கனாங்கல்ல, அந்த துண்டங்கன்னு
இப்பதான் கேக்குறாவ எங்கடா துண்ட காணமேனு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை கையோட எடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறா. என் கூட வா அப்படின்னு கூட்டு போறா. போற வழியில சேர லைட்டா தட்டிடுவான். சேரு நகர சத்தம் கேட்கும். இடிக்காம வா அப்படின்னு கூட்டு வந்து ரூமு முழுக்க தேடுறாங்க அந்த டவலை. நீ என் ரூம்லயே இரு, இதோ வரேன்னு சொல்லிவிட்டு அந்த வேலை இங்க உட்கார வச்சு விட்டு அவ வெளியில போறா. மாமனாரோட ரூமுக்கு வந்து மாமனார் இருக்காரா அப்படின்னு செக் பண்றா. மாமனார் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். சத்தம் இல்லாம அவரோட ரூம் கதவை சாத்திட்டு மறுபடியும் மாமியாரோட ரூமுக்கு வரா. துண்டை தேடிக்கிட்டு இருக்கிறா. அப்படியே சீனு கட் பண்ணா இவ தன்னோட பெட்ரூம்க்கு வரா. ஏற்கனவே தொடர்பு உட்காந்துட்டு இருக்கிறாருல, என்ன துண்டு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டதும் இவளும் கிடைச்சிருச்சுன்னு நிம்மதி பெருமிச்சு விடுறா. ஆனா நாம துண்டை எடுத்தாப்புல எந்த காட்சியும் இவ பாக்கல. கட் பண்ணதும் இந்த சீனை தான் காட்டுறாங்க. உண்மையிலேயே இவ துண்டை எடுத்துட்டாளா இல்ல இப்படி சொல்லி அவனை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றாளான்னு ஒன்னும் பிடிபடல. ஆனா நிம்மதி பெருமூச்சு விடுறத பார்த்தா ஒருவேளை துண்டு கிடைச்சிருச்சோ அப்படின்னு தான் நமக்கே தோணுது. பல நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் எனக்கு ஒரு நிம்மதி ஒரு அமைதி கிடைச்சாப்ல ஃபீல் ஆகுதுன்னு சொல்றா. நரகத்துல கிடந்தேன், இப்பதான் நரகத்துல இருந்து மீண்டு வந்தாப்ல ஃபீல் ஆகுதுங்கிறா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு தேவை உன்னோட சப்போர்ட் மட்டும்தான், இல்லைன்னா என் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்றா. அப்புறம் ஒன்ஸ் மோர் ஓடிக்கிட்டு இருக்குது அங்கிட்டு. இந்த பக்கம் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹாயா வண்டியில உட்காந்து மொபைல்ல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் சத்தம் இல்லாம இந்த பையலை அனுப்பிச்சு வைக்கலாமேன்னு பயலுக்கு முத்தம் கொடுத்து அனுப்பி வைக்கிறா. பார்த்தா கதவுல பூட்டு போடப்பட்டு இருக்குது. ஒரு பக்கம் கதவு வழியா அப்ப போக முடியாது. சரி இன்னொரு பக்கம் டோர் வழியா போலாமேன்னு ஃப்ரண்ட் டோருக்கு கூட்டிட்டு போறா. பார்த்தா ஃப்ரண்ட் டோரு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டு இருக்குது. ரெண்டு டோருமே மூடி இருக்கிறதுனால இவளுக்கு பயம் வருது. ஐயோன்னு அவனும் பதறான். பதட்டப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறா அவ. பவர் வேற கட் ஆயிருக்கு. வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. மெயின் சுவிட்ச் ஆனா இதா இருக்குதான். ஆனாலும் பவர் வரல. மெயின் சுவிட்ச்ல சப்ளை வருது. என்னடான்னு பார்த்தா ஃபியூஸை யாராவது புடுங்கிருக்கணும் அப்படிங்கிறா. யார் இந்நேரத்துல இதெல்லாம் செய்வா அப்படின்னு இவன் பயப்படுறான். உன் மாமனார் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா ஏற்கனவே அவருக்கு ஒரு கண்ணு நொல்ல கண்ணு, ஒரு கண்ணு தான் நல்ல கண்ணு. ராத்திரி வாச்சுனா வயசாயிடுச்சு, வேலை பார்வை மங்கிடும், அவரெல்லாம் இதை செய்ய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறா மருமக. அப்ப வேற யாரா இருக்கும் தெரியலங்கிறா. சரி உன் ஃப்ரெண்டு கூட தானே இங்க வருவ, ஒரு கால அவன் வெளியில வச்சு நம்மள பூட்டி இருந்தா அப்படின்னு கேக்குறா. அவன் ஏன் செய்யணும், அவன் செய்யறவன் ஆள் இல்ல, அப்பேற்பட்ட ஆள் இல்ல அப்படிங்கிறா. அதே சமயம் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் டாப்ல இருந்து. மேல யாரோ இருக்காங்களோ, என்ன சத்தம் அப்படின்னு கேட்டு பயந்துகிட்டே இவன் கைய பிடிச்சுக்கிட்டே முன்னாடி போறா. நீ இரு நான் போயிட்டு வரேன்னு படி ஏறி மேல போறா. கீழே தொடர்பு வேவு பாக்குறான், மேல மருமக வேவு பாக்குறா. பார்த்தா படிக்கட்டு மேல ஒரு மூடி மாதிரி ஒண்ணு போட்டு மூடி இருப்பான். இப்பெல்லாம் அது திறந்திருக்கும். மேல எட்டி பாப்பா, கரெக்டா அந்த மூடி டங்குன்னு அவன் தலையிலேயே ஒரு இடி அடிச்ச அடியில அப்படியே படியில புரண்டு புரண்டு வந்து இங்க ஒரு இடி, நல்ல அடி. ஐயோ அப்படின்னு இவன் பதறி ஓடியாரான். ஓடியாரும்போது இவனும் கால் தடுக்கி கீழே விழுகிறான். காலு நல்லா பிசங்கிக்கிச்சு இவனுக்கு. முட்டி வெளியில அவனும் கத்துறான். ஓ முட்டியில ரத்தமே வந்துருச்சு. இவன் முட்டிலேயே யாரோ அடிச்சிருக்காங்க, அதனாலதான் முட்டி உடஞ்சு ரத்தம் வந்திருக்கு. அடிச்சது யாரான்னு பார்த்தா அட நம்ம மாமனார் தாங்க. இரும்ப வச்சு நல்லா அடிச்சிருக்காப்ல. ரொம்ப நாளாச்சு சிகரெட் பிடிச்சு பீடி பிடிச்சலாம். இன்னைக்கு தான் பீடி எடுத்து வாயில வச்சு அப்படி ஒரு அடி அடிக்கிறாரு. கெத்து காட்டுறாப்ல மாமனார். இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக். சில நிமிடங்களுக்கு முன்னாடி மாமியாரோட கழுத்துல சுருக்க போட்டு இருக்குன அதே சமயம் இந்த பக்கம் மாமனாருக்கு தூக்கம் கலைஞ்சு எந்திரிப்பாரு. ஏதோ கெட்ட கனவு கண்டாப்ல இவருக்கு ஒரு ஃபீல். இல்ல தம் பொண்டாட்டி கூப்பிட்டாப்ல கூட இவருக்கு தோணி இருக்கலாம். சரி எதுக்கு ஒரு எட்டு பாக்கலாமேன்னு இந்த பக்கம் கிளம்பி வராரு. அதே சமயம் மாமியாரோட ரூம்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியில போவாங்க. அதை இவர் பார்க்கல. உள்ள வந்து என்னமா தூங்குறியான்னு கைய பிடிச்சு பாக்குறாரு. நாடி திருப்பி இல்ல, மூச்சு வரல. என்ன இப்படி கிடக்க, என்ன என்னன்னு அப்படியே பாக்குறாரு. பார்த்தா கழுத்துல அந்த துண்டு கிடக்குது. கழுத்தை இறுக்கி கிடக்குது. துண்டை வேற ஈரம் பண்ணி வேற வச்சிருக்காங்க. துண்டை எடுக்கிறாரு. எடுத்துட்டு யாரோ கழுத்தை நெரிச்சுதான் கொண்டு இருக்கிறாங்கிறத இவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஐயோ எந்திரிமா எந்திரிமான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. எந்திரிக்குமா, எந்திரிக்கல. அழுகிறாரியா மனுஷன். பொண்டாட்டியுடைய கைய தான் நெஞ்சில வச்சு கதறி கதறி அழுகிறார். என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அழுகிறார். அப்புறம்தான் கழுத்தை நெரிச்சு யாரோ கொண்டு இருக்கிறாங்க, நாமளும் சூதானமா நடந்துக்கணும்னு அவர் தான் அழுகைய அடக்கிக்கிட்டு வெளியில வருவார். அப்போ மருமகளோட ரூம்ல இருந்து ஒரு சவுண்டு கேட்கும். காலையில எந்திரிச்சதும் மாமியார் ரூமுக்கு போவேன். ஐயோ அத்தை போயிட்டியே அப்படின்னு அழுவேன். எல்லாரும் வந்துருவாங்க. அவங்க புள்ள வந்து பாத்துட்டா அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்படி எல்லாம் மருமக பேசுறத மாமனார் கேட்டாரு. ஆனா உன் மாமியார் உண்மையிலே இறந்துருச்சா, அறகுறையா உசுறு இருக்க போகுது அப்படின்னு தொடர்பு டவுட் கேட்க, இல்ல செத்துருக்கணும், சரி ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம், இப்ப நான் போய் செக் பண்றேன்னு மருமக கிளம்புறா. அவங்க அப்படி கிளம்பி வந்ததும் இவர் ஒளிஞ்சுக்கிறார். உண்மையிலேயே மாமியா இறந்து போயிட்டான்னு மறுபடியும் வந்து மூச்சு இல்லைங்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ணும் போதுதான் ஆமா துண்டங்க காணோம் அப்படின்னு மருமக உஷாராயிருப்பா.
அதே சமயம் இவரு மருமகளோட ரூமுக்குள்ள போய் சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. இவங்க அப்பதான் துண்ட காணாமன்னு தேடிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நம்ம ரூம்ல துண்டு கிடக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ரூமுக்கு செக் பண்ண வருவாங்க. அங்க துண்டு இருக்காது. சரி மாமனாரு முழிச்சிருக்காரான்னு பாக்குறதுக்காக இங்க வந்தா அதுக்குள்ள இவரோட ரூமுக்குள்ள வந்து ஒண்ணுமே நடக்காதபடி தூங்கிட்டு இருக்கிறாப்ல. தூங்குறாப்ல நடிக்கிறாரு. மருமக போனதும் கண்ணை முழிக்கிறாரு. தன் மருமக இப்படிப்பட்டவளா அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், துரோகத்தை ஃபீல் பண்றாரு. அவரு போனை பாக்குறதே பாருங்களேன், ஒரு கண்ணு சுத்தமா இல்ல, இன்னொரு கண்ணுல எவ்வளவு க்ளோஸ் அப்ல வச்சு பார்த்து டைப் பண்றாரு, என்டர் பண்றாருன்னு பாருங்க. தம் பையனுக்கு தான் போனை போடுறாரு. என்னடா மகனே தூங்கிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. நடுராத்திரி போனை போட்டு என்னப்பா அப்படி கேக்குறீங்க, என்ன மேட்டர் அப்படின்னு அவன் கேக்குறான். ஒண்ணுமில்ல, உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான், ஒண்ணு இல்லங்கிறாப்ல. இல்ல நீங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க, எதுக்கு என் பொண்டாட்டிக்கு போனை போட்டு உங்களை வந்து ஒரு எட்டு பார்க்க சொல்றேன் அப்படிங்கிறாப்ல. யாரு புள்ள? இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன், நீ படு, யாரையும் நீ கூப்பிட வேண்டாம், நீ படு அப்படிங்கிறாப்ல. ஆனா உங்க வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குதே, அம்மாக்கு ஏதாவதா? அம்மா நல்லா இருக்காங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்டா, உங்க அம்மா என்னடா நிம்மதியா தூங்குறா, நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி காலையில நீ கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறாப்ல. சரி நான் காலையில கண்டிப்பா வரேன்னு பையனும் சொல்றான். அடுத்து தன்னோட பெட்டுக்கடியில பெட்டிக்குள்ள இருந்த பெரிய பெரிய இரும்பு எடுக்கிறார். டவுசரை நல்லா இருக்க கட்டிக்கிட்டு கையில இரும்பு எடுத்துட்டு அந்த அரகர பார்வையோட தன் மனைவியோடைய அந்த கொலைக்கு பழிவாங்கத்தான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு போல தெரியுது. யார் இதெல்லாம் செய்யறா அப்படின்னு அவன் கேக்குறான். அடிக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு இவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறா. 2 பேரும் அப்புறம் மெதுவா எந்திரிச்சு வராங்க. மாமனாரோட ரூமுக்கு வந்து பார்த்தா மாமனார் பெட்ல இல்ல. ஒருவேளை இதெல்லாம் பண்றது மாமனார் தானோ அப்படின்னு இப்பதான் அவளுக்கு டவுட் வருது. கிச்சன்ல ஏதோ தேடிட்டு இருக்கா. என்னத்தை தேடிட்டு இருக்கிறேன்னு கேட்டா ஃபியூஸை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறா. நம்மள மாதிரி இந்த இருட்டுக்குள்ள அவரால செயல்படாம இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. பார்வை அவருக்கு கம்மிங்கிறதுனால, இதுவும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுனால வீட்டுல இருக்கிற இஞ்சி இடுப்பு மூளை முடுக்கு அத்தனையும் அவருக்கு அத்துப்படி. அவருக்கு வெளிச்சம் தேவையில்லை, ஆனா நமக்கு தான் வெளிச்சம் தேவை. என் மாமனார் தான் இது எல்லாத்தையும் செய்யறாப்புல தெரியுதுன்னு சொன்னதும் தொடர்புக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்குது. இனி பதட்டப்பட்டு பிரயோஜனம் இல்ல, ஏதாவது பண்ணி அணுகுறா. எப்படி நாம எஸ்கேப் ஆறதுன்னு இவன் கேட்கறான். இந்த பிரச்சனையிலிருந்து நாம தப்பிக்கணும்னா நமக்கு அதற்கான நேரம் விடிகிற வரைக்கும் தான். என் மாமனாரை அப்படியே விட்டுட்டும் போயிட முடியாது. கொன்னது நாம தான். நாம பண்ண தப்பு உட்பட எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியில சொல்லிடுவாரு. வேற வழி இல்ல, மாமனாரையும் போடணுங்கிறா. ஒரே நாள் ராத்திரியில மாமியாரும் செத்து மாமனாரும் செத்தா யாருக்கும் சந்தேகம் வராதா அப்படின்னு அவன் கேட்கிறான். நியாயமான கேள்விதான். கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்கறா. இவ ஒரு ஐடியா பண்றா. தான் பொண்டாட்டியுடைய இந்த வேதனையை தாங்கிக்க முடியாம பொண்டாட்டிய கழுத்து நெரிச்சு கொன்னுட்டு அவரும் இறந்துட்டாரு. இந்த கதை கரெக்டா இருக்குமான்றா. விவகாரமான மருமக தான், வேற வழி இல்ல, நாம எங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், இதுதான் ஒரே வழி, மாமனாரா போட்டாகணுங்கிறா. என்ன 60-70 வயசுக்கு மேல ஆன சீனியர் சிட்டிசன், பார்வை வேற கம்மி, தடிக்கு விழுந்தாலே காலு கையெல்லாம் நொறுங்கி போயிடும், அவரை சமாளிக்க முடியாதா, நான் பாத்துக்கிறேன், நீ ஜஸ்ட் அப்பத சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிறா. என்ன பண்ணாலும் சரி அந்த மனுஷ உடம்புல காயம் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். அவர் உடம்புல காயம் பட்டா அப்புறம் கேள்விகள் அதிகமாயிடும். இதுதான் பிளான், சரியா செய்யணுங்கிறா. இப்படி இவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் வேற ஒரு ரூம் அங்க இருந்து காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கிறாப்ல மாமனார். மருமகளோட திட்டம் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. டார்ச் லைட் எடுத்து கொடுக்குறா. லைட் இருக்கேன்னு இஷ்டத்துக்கு அடிக்காத, எங்க சந்தேகம் இருக்குதோ அங்க மட்டும் அடி அப்படிங்கிறா. ஏதோ ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து தான் பொண்டாட்டிய ரூம்ல வச்சு விட்டு அவர்கிட்ட வராரு. மாமனாரோட ரூமுக்கு 2 பேரும் வராங்க. இங்க திரி போட்ட விளக்கு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது ஏதோ சாதா விளக்குன்னு இவன் நினைச்சுக்கிட்டு கையில பிடிச்சிட்டு இருக்கிறா. அதை உத்து பார்த்தா தெரியும், மேல் பரப்புல இருக்கு அப்படி பிடிக்கிற அந்த நெருப்பு திரி வழியா உள்ள இருக்கிற எண்ணெயில பாயுது. நெருப்பு பரவுது பாரு அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அந்த எண்ணெய் கிண்ண வெடிச்சு இவ கை ஃபுல்லா தீ பிடிச்சிட்டுச்சு. ஒரு வழியா தீய அணைச்சிட்டா. ஆனா கை பாருங்க பயங்கர சேதாரம். பீங்கா வெடிச்சு செதறதுல இவனோட கையிலயுமே அடிபட்டு ரத்தம் வரும். ஆனா அவளோட கை ரொம்ப மோசமா இருக்கு. ஏதோ மருந்து போட்டு விட்டு டெம்பரவரி ரெமிடியை தேடிக்கிறாங்க. நாம ஒன்னும் அந்த பெருசை கொல்றாப்ல தெரியல, அவர்தான் நம்மள வேட்டையாடுறாப்ல தெரியுதுன்னு தொடர்பு கரெக்டா சொல்றாப்ல. அப்புறம் சின்னதா ஒரு பிளாஷ்பேக்ல நர்ஸ் போயிடுச்சுன்னு ஒன்னும் வருத்தப்படாத, உனக்கு ஏதாவது தேவைன்னா நான் இங்க ஒரு சுவிட்சை ஆன் பண்ணி வைக்கிறேன், செட் பண்ணி வைக்கிறேன், இந்த சுவிட்சை அமுக்குனா போதும், நான் வந்துருவேன், இதோ இங்க இருக்கு அமுக்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை செட் பண்ண வச்ச அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த சுவிட்ச் போடப்பட்ட நிலைமையில இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், கழுத்தை பிடிச்சு நெருக்கும் போது இந்த அம்மா சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருக்குமோ, அதனாலதான் அந்த மனுஷன் கிளம்பி இங்க வந்திருப்பாரோ. இப்ப இவங்க மாமியாரோட ரூமுக்கு வந்து பார்த்தா மாமியாரோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி புத்தம் புதுசா இவர் எடுத்து வந்தார்ல பரன்ல இருந்து ஒரு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் அந்த டாலர் இது எல்லாம் தான் பொண்டாட்டிக்கு போட்டு விட்டு நல்லபடியா பாடியா படுக்க வச்சிருக்கிறார். வெளிப்பக்கம் ஏதோ சத்தம் கேட்கும். இதுக்கு ரெண்டும் ஹால் பக்கம் வராங்க, சத்தம் கேட்கிற பக்கம் வராங்க. சேரெல்லாம் இஷ்டத்துக்கு மேல கீழே அடுக்கி வச்சிருக்கிறார், கண்ணா அப்படின்னா அடுக்கி வச்சிருக்கிறார். இவங்க சத்தம் இல்லாம இந்த பக்கம் வருவாங்க. இவர் காது கொடுத்து கேட்கிறார். அவங்க வர்ற திசை தெரிஞ்சதும்
கையில கிடைச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து அவங்க மேல அடிக்கிறாரு. பார்வை இல்ல, சத்தம் வர திசை நோக்கி தான் அடிக்கிறாப்ல, எரியறாப்ல. அப்புறம் அந்த பாத்திரம் முட்டைய மொத்தமா கட்டிட்டு பக்கத்துல வந்து அவனை ஓங்கி ஒரு அடி, இந்த பக்கம் மருமகளுக்கு ஒரு அடி. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய கொல்லுவனி அப்படின்னு ஒரு அடி. அதுக்குள்ள இந்த மனுஷன் பெரியவர பின்பக்கமா பிடிச்சிடுறாங்க. அவர் சுவத்துல ஒரு அழுத்தி அப்படி ஒரு ஜம்ப் அடி பாருங்க. பின்னாடி கொலா மாதிரி ஏதோ ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஓ, தேங்காய் உரிக்கிற மிஷின் போலங்க. கரெக்டா அதுல வந்து உட்காருவான், பஞ்சர் ஆவான். அடுத்து கீழே இருக்கிற லிவரை பிடிச்சி இழுக்கிறார். அது தேங்காவை அப்படியே ரெண்டா புழக்கிறது, பிரிச்சு விடும். அந்த மாதிரி இவன் பட்டெக்ஸ போட்டு பிரிச்சு விட வழியில துடிக்கிறான். தொடர்ப நல்லா உரிச்சு விட்டாப்ல. அந்த நிலைமையிலையும் தட்டு மாதிரி வந்து மருமகளை எந்திரிங்கிறாப்ல. அந்த தொடர்பு மயங்கி கிடந்தவளை உசுப்பி விடுறாப்ல. ரொம்ப பண்றான் மாமனாரு, அவனை உயிரோட விடக்கூடாதுன்னு இப்ப 2 பேரும் ரொம்ப தீவிரமா பாத்துக்கிறாங்க. பிடிச்ச பிடியில இருந்து மாமனார் நழுவி எஸ்கேப் ஆயிட்டார். ஆனா அந்த சுவத்துல பிடிச்ச அழுத்துனதுல பெரியவரோட கட்டவரல் நகம் டேமேஜ் ஆயிடும். அசால்ட்டா நகத்தையே உருவி போடுறாப்ல. அன்னைக்கு சிக்கனை சமைக்கிறதுக்கு கூட சேவலோட கழுத்தை திருகி போட்டு சமைக்கிறதுக்கு மருமகளுக்கு உதவி பண்ணதே நம்ம மாமனார் தான். இந்த மாதிரி கோழிய ஆட்டெல்லாம் வெட்டியிருக்காப்ல. ஒவ்வொரு ரூமா மறுபடியும் இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் மாமனாரு வயசான நிலைமையில காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அவன் பின்னாடி தான் நிக்கிறாப்ல. கையில அந்த இரும்பு வச்சிருக்கிறாரு. நல்லா இறுக்கி பிடிச்சு அப்படி ஓங்கும் போது பின்னாடி இருந்து மருமக தலையில ஓங்கி ஒரு அடி. பெரியவர் தலையில ரத்தம் வருது. சோகேஸ் அவர் மேல தள்ளி விடலான்னு பார்த்தா தலைவர் உருண்டு அந்த பக்கம் வந்துட்டார். மருமக விடுறாப்ல தெரியல. மாமனவரோட காலை பிடிச்சு தர இழுத்துக்கிட்டு இருக்கிறா. ரத்தம் வராம பாத்துக்கணும்னு நினைச்சா இப்ப தலையில பெரியவருக்கு ரத்தம் வருது. அப்பயே அவர் இந்த இரும்ப விட மாட்டேங்கிறாப்ல. இறுக்கி பிடிச்சுக்கிட்டு தான் வராரு. மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா அப்படின்னு இந்த அம்மா சொன்னதும் மண்ணெண்ணெய் எடுக்க போயிட்டாப்ல. ஆள் கொஞ்சம் மயங்கிட்டார் போல. கையில இருந்து இந்த இரும்பு இப்போ நலிவிடுச்சு. மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா இருந்த காயம் ரத்தம் எதுவுமே வெளியில தெரியாது இல்லையா. பிளான் பிகேவ போயிட்டான் போல தெரியுது. கரெக்டா கதவு பக்கத்துல வரும்போது கதவை வச்சே நங்குன்னு மருமகளோட தலையில ஓங்கி ஒரு இடி. ஆணு கத்திட்டு விழுவா. தலையில பட்ட இடத்துலயே மறுபடியும் அடி. அந்த கேப்ல பெரியவர் எஸ்கேப். அங்கிட்ட அவன் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வரான். மாமனாரே, இங்க ஓடினாலும் ஒளிஞ்சாலும் நான் உன்னை விட மாட்டேன். எல்லாம் எதுக்கு பண்ற? கேவலம் அந்த பணத்துக்கு தானே பண்ற. இந்த நிலைமையிலையும் உன் பொண்டாட்டிக்கு அழகா சீவி விட்டு புது ட்ரெஸ் போட்டு விட்டு அழகா அடக்கம் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்கிறேல்ல. நல்லா கேட்டுக்க, இந்த மண்ணெண்ணெய உன் பொண்டாட்டி உடம்புல ஊத்தி கொளுத்தி விட போறேன் பார் அப்படின்னு இவரை ஏத்தி விடுறதுக்காக மாமியாரோட ரூம்ல மண்ணெண்ணெய ஊத்த சொல்றா. அவனும் ஊத்துறான். 4 வருஷமா உன் பொண்டாட்டிய நல்லா தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். 4 வருஷமா நரக வாழ்க்கையா தான் எனக்கு இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டேன். கொளுத்த போறேன், வா வந்து பார் அப்படிங்கிறா. ஐயோ, ஆடு தானா வந்து மாட்டுதே. மாமனாரோட நிழல் தெரியுது. ஹால் பக்கம் நடந்து வராரு. இந்த பிளாக்மெயிலுக்கு இவர் ஏன் இறங்கி வரணும்? அப்பையும் கையில இரும்போட தான் வந்து நிக்கிறார். இப்ப போட்டாப்ல 2 பேரும் பெரியவர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. பலார்னு ஒரு அறை, மறுபடியும் பலார்னு ஒரு அறை. கழுத்தை புடிச்சு சோஃபால தள்ளி விடுறா. ஓங்கி மிதிக்கிறா. பத்தாவதுக்கு அந்த பைய அவரை செவத்துல சாட்சி வச்சு கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளுறான். 2 பேரும் ஸ்லோ மோஷன்ல பெரியவரை நெருங்கி வராங்க. மாமனாரோட கழுத்துல காலை வச்சு கழுத்து எலும்பு அப்படியே நெருக்கிறா. அடுத்து அவரை இழுத்து டேபிள் மேல போட்டு 2 மிதி. அடுத்து தரையில போட்டு எத்தி உருட்டுறா. செவத்துல ஓங்கி ஒரு இடி. பெரியவர் அவரோட இடுப்புல ஒரு சின்ன கத்திய சொருகி வச்சிருப்பாரு. உருகி குத்துறா அப்படின்னு மருமக சொன்னதும் தொடரமும் கையில கத்தி எடுத்துட்டு சதக்குன்னு பெரியவரை குத்துறான். இவ கழுத்தை பிடிச்சுக்கிட்டு அசைவிடாம பிடிச்சுக்கிறா. அவ்வளவுதான். 2 குத்துல பெரியவர் சரிவாரு. அப்படியே திரும்பி பாக்குறாரு. அந்த நிலைமையிலையும் தொடர்போட அடிபட்ட முட்டியில ஓங்கி ஒரு எத்து. மருமகளோட 2 கண்ணையும் தான் விரலால நங்குன்னு ஒரு குத்து. போச்சேன்னு கத்திட்டு விழுகுறாவ. நல்ல கண்ணை குத்தி விட்டார். இவங்க கிடக்குற அந்த ஹாலை கடந்து இன்னொரு ரூம் பக்கம் போயிட்டாப்ல. 100 போலீஸுக்கு போன போட்டாப்ல. இந்த பக்கம் மருமகளோ கிச்சன் பக்கம் வந்திருக்கிறா. தண்ணி எடுத்து குடிக்கிறா. அப்புறம் கிச்சன்ல இருந்த அருவாவை கையில எடுத்துக்கிறா. ஒவ்வொரு ரூமா தேடி வரா. பெரியவரோட ரூம்ல மொபைலோட வெளிச்சம் தெரியும். டைரி, போன் எல்லாம் இருக்கும். என்ன மொபைல்ல வெளிச்சம் தெரியுதுன்னு இவளும் பாக்குறா. பார்த்தா போலீஸுக்கு போன் பண்ணிருக்காப்ல தெரியுது. காண்டாயி போனை வீசிட்டு ஹாலுக்கு வந்து தொடர்பு கிட்ட அந்த கிளடு போலீஸுக்கு போன் பண்ணிடுச்சு. இனி அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் போலீஸ் இங்க வந்துடும். இந்த வீட்டை முழுக்க சல்லடை போட்டு தேடும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது பண்ணியானும். இந்த மாதிரி சூழல்ல தனியா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நீ உன் ஃப்ரெண்ட கூப்பிடு, உள்ள வர சொல்லு அப்படிங்கிறா. இவன் பயப்படுறான். நம்ம 2 பேருக்குமே அடிபட்டு இருக்கு, உதவி வேணும், ஃப்ரெண்ட கூப்பிடு அப்படின்னு மறுபடியும் சொல்றான். அவனும் சரின்னு போனை போடுறான் ஃப்ரெண்டுக்கு. இவரு ஹாயா பாட்டு கேட்டு இருப்பாப்ல. டேய், நான் உள்ள மாட்டிக்கிட்டேன்டா அப்படிங்கிறான். இவன் என்ன வந்து காப்பாத்துறாங்கிறான். என்ன நடந்துச்சுன்னு ஃப்ரெண்டு கேட்பாரு. இதோ வரேன்னு ஓடியாரு. மெயின் டோரை திறக்க பாக்குறாரு. அவரால் திறக்க முடியல. 2 பக்கமும் டோர் பூட்டி இருக்குது. பின்னாடி இருக்கிற ஒரு மாங்காய் மரத்துல ஏறி வெண்டிலேஷனுக்கு இருக்கிற அந்த ஓட்ட வழியா உள்ள இறங்க சொல்லுன்றா அவ. இத கேட்டதுமே அந்த ஃப்ரெண்டுகாரனுக்கு பெரிய ஷாக். ஏன்னா
அங்க மரத்தடியில வெட்டியா 4 பேரு புறணை பேசிட்டு இருப்பானுங்கல்ல, வேலை வெட்டி இல்லாதவனுங்க. அதுல ஒருத்தன் சொல்லுவான், இப்படிதான் அந்த பொண்ணு ஏதாவது கேட்டுச்சுன்னா நான் ஒருத்தவனை கூட்டு போய் பின்னாடி இருக்கிற மாமரத்துல ஏத்தி வெண்டிலேஷன் வழியா உள்ள இறக்கி விடுவேன் அப்படின்னு அன்னைக்கு புறணை பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பொய்யை நினைச்சுக்கிட்டு இருந்த இவனுக்கு இப்போ பெரிய ஷாக்கே இதுதான். இந்த ரூட்டு, இந்த மரத்துல ஏறணும், இது வழியா உள்ள வெண்டிலேஷன் வழியா இறங்கணும், இதெல்லாம் அந்த பயலுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்பா அவன் சொன்னது, உள்ள ஆளை இறக்கி விட்டது எல்லாம் நிஜம்னு அர்த்தம். அதனாலதான் அதிர்ந்து போயிருப்பான். இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக இவனும் சரின்னு ஏறி ஒரு வழியா உள்ள இறங்கி வந்துட்டான். இவங்க 2 பேரோட நிலைமையை பார்த்து பயப்படுறான். என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறான். இந்த பொண்ணோட மாமனாரு எங்களை கொல்ல பாக்குறாப்லன்னு மட்டும் அரகரையா சொல்றாங்க. சரி, 2 பேரை ஒரு கொலகாரன்ட்டு இருந்து காப்பாத்த போறோம்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணு கையில இருந்த அருவாவை பிடிங்கிட்டு ஃப்ரெண்டு உள்ள வராரு. இவர் அசால்ட்டா பீடி அடிச்சிட்டு இருக்கிறாப்ல. பெரியவர் அப்படியே ஓடி ஆந்தி வெட்டலான்னு பார்த்தா கீழே நல்லா எண்ணெய தறி வச்சிருப்பாரு போல. எண்ணெயில வலிக்கிட்டு சரட்டிட்டு போறான். அங்க கரெக்டா சறுக்கி வரும்போது கால்ல குத்துறாப்புல கத்திய செட் பண்ணி வச்சிருக்காரு. கத்தியில ஓங்கி ஒரு இறக்கு பஞ்சர் ஆகி போயிடுச்சு. அருவாவை எடுத்து வெட்ட வந்தா அப்படி பிளாக் பண்ணி கையில இருந்த கட்டைய வச்சு பொறுமையா அந்த ஃப்ரெண்டோட தலையில அடி அடின்னு அடிச்சு ரத்த வர வச்சிட்டாரு. மண்டையா பொழந்துட்டாப்ல. டேய் நண்பா, டேய் அப்படின்னு இந்த பக்கத்துல இருந்து தொடர்பு கத்துறாப்ல. நண்பங்கிட்ட இருந்து எந்த பேச்சும் வரல. மருமக இப்போ போன் எடுத்து தான் புருஷனுக்கு போனை போட்டு, யாரோ வீட்டுக்குள்ள இறங்கிட்டாங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சீனை போடுறான். நான் ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டேன், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அலெக்ஸ் அவனை கொஞ்சம் வீட்டுக்குள்ள வர சொல்லி என்ன ஏதுன்னு பாக்க சொல்ல அப்படின்னு பிட்ட போட்டு விடுறான். இப்போ வேற கதையை எழுத அவன் முயற்சி பண்றா. பேசிட்டு இருக்கிறதா அந்த பக்கத்துல தொடர்பு கேட்டுட்டான். கடந்த 7-8 மாசமா நீ ஏமாத்திட்டு இருந்தேல, இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அலெக்ஸ உள்ள வர சொல்ற? வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வேற புருஷனுக்கு போன் பண்ணி இருக்கிற. அப்போ அத்து மீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சது நானும் என் ஃப்ரெண்டுன்னு நீ கதை கட்ட பாக்குறியான்னு கேக்குறான். கடைசியில உன் புத்தியை என்கிட்டயே காட்டுற பாத்தியான்னு அவளோட கழுத்தை பிடிச்சு இந்த மனுஷன் நெருக்கிறாப்ல. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எதையும் செய்ய தயாரானவதான் இவ. ஆனா ஓங்கி ஒரு இடி இடிக்கிறா. அங்கேயே ஒரு இடி. நீ தனியால் தானே, எனக்குன்னு குடும்பம் இருக்குடா அப்படின்னு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அடிக்க வந்தா இவன் வாய பத்த பாப்பான். பார்த்தா விரல் உள்ள மாட்டிக்கும். விரலா கையே உள்ள மாட்டிக்குது. புடிச்சு கடிக்கிறா. ஒரு ஸ்டேஜ்ல தலைமுடிய புடிச்சு ஹால்ல தள்ளி விடுறான். மறுபடியும் புடிச்சா டிவி மேல தள்ளி விட்டுறா. டிவி எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. பெரியவர்கிட்ட இருந்த அந்த இரும்பு கீழே கிடக்காங்க. அதை எடுத்து இவனை அடிக்க போனா அவன் அதை திரும்ப பிடிச்சுக்கிறான். 2 பேரும் இப்படி ஹால்ல உருண்டுகிட்டு இருக்கும் போது பெரியவர் அசால்ட்டா கையில மெழுகுவத்தியோட திரிகிறாரு. நடக்கிற கூத்த பார்த்தா அவருக்கு சந்தோஷம், நம்ம வேலை ஈஸியா போகுதுன்ட்டு. ஆனா மெழுகுவத்திய வச்சு மனுஷன் என்ன பண்ண போறாப்ல? ஏண்டி, உன் கூட சேர்ந்து உனக்காக கொலை பண்ணவன் கிட்ட கூட நேர்மையா உன்னால நடந்துக்க முடியலையே, நீ எல்லாம் என்னடி பொறப்புன்னு தரையில ஓங்கி தலைய வச்சு ஒரு இடி. அப்படியே அவன் மயங்கிட்டா போல தெரியுது. எதுக்க பார்த்து ஒரு மாதிரி மிரள்றான். கோவத்துல கொப்பளிக்கிறான். ஏன்னா எதுக்க மாமனார் அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரையும் போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாமேன்னு இவனோட பிளான். தனக்காக உள்ள வந்தானே ஃப்ரெண்டு, அவன் பாடியை பார்த்து வருத்தப்படுறாரு. ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து பழி வாங்கணும்னு நினைக்கிறார். கையில இரும்போட வராப்ல. பெரியவரோட காலடி தடம் ஃபுல்லா ரத்தமா இருக்கும். ஏன்னா முதுகுல கத்தியால குத்துனாங்க இல்ல, அது கால் வழியா ஒழுகி அந்த தடம் அவரை காட்டி கொடுக்குது போல தெரியுது. இந்த பக்கம் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறியா நினைச்சு கதவை திறந்தா அதுவும் டிராப்பு. கரெக்டா கதவை திறக்கணும், சிலிண்டர் மேல இருந்து விழணும்னு ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருப்பார் போல. தலையிலேயே சிலிண்டர் விழும். இங்கதான் பெரியவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கிறார். சிலிண்டர் விழுந்ததுல ஆளு அவுட்டுன்னு நினைக்கிறேன். பொறுமையா அவனோட பாடியை அப்படி கடந்து போறாரு. ஃபீஸ ஒளி வச்சார்ல, எங்க ஒளி வச்சாப்லன்னா அங்க இருந்த ஒரு வாழத்தாருக்குள்ளதான் ஃபீஸ ஒளி வச்சிருப்பாரு. யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு இடம். ஃபீஸ எப்ப கனெக்ட் பண்றாரு, வெளி லைட்டு உள்ள சாமி லைட்டு மட்டும் எரியும். அப்படி வரும்போதே திடீர்னு தடுமாறாரு. என்ன தடுமாறாருன்னு பார்த்தா கீழே ஆல்ரெடி விழுந்து கிடந்த மருமக மாமனாரோட காலை பிடிச்சு வாரி விட்டுட்டா. பெரியவர் கீழே விழுந்ததும் முதுகுல குத்தி இருந்த அந்த கத்திய உருகி மறுபடியும் அவரை குத்த பாக்குறா. மனுஷன் கையில ஏதோ செம்பு கிடைக்கும், அதை வச்சு ஓங்கி மருமகளை ஒரு அடி அடிக்கிறார். இப்ப அவராலையும் பெருசா நடக்க முடியல. தரையிலேயே ஊர்ந்துதான் போறாரு. பின்னாடியே இவ கத்தியோட மாமனார ஊர்ந்து விரட்டிக்கிட்டு இருக்கிறா. கதவை பிடிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு விழுந்த மனுஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு நிக்கிறார். ஏசப்பாவோட போட்டோவை பார்த்துட்டு சிலுவைய வைக்கிறாரு. இது போதுங்கிறாப்ல ஒரு பார்வை பாக்குறாரு. சரி, வீட்டு சாவி எங்கேயா ஒளிய வச்சிருந்தாருன்னு பார்த்தா தான் வாய்க்குள்ள வீட்டு சாவிய ஒளிய வச்சிருக்கிறாரியா மனுஷன். சாவிய போட்டு பூட்டை திறக்கிறாரு. பார்த்தா கரெக்டா அப்போ போலீஸ் வர சரியா இருக்குங்க. ஆம்புலன்ஸ் வண்டிகளும் வந்துருச்சு. காலையில விடிஞ்சதும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பாடியா எடுத்துட்டு வராங்க. மகன் போன்லயே பேசிட்டு இருந்தவரு இப்பதான் கிளம்பி வராப்ல. ஆட்டோல இறங்கி என்ன வீட்டு முன்னாடி போலீஸ் நிக்குது, ஆம்புலன்ஸ் நிக்குதுன்னு விறுவிறுன்னு வராரு. கடைசியா மாமனார ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வராங்க. அப்பா அப்படின்னு பதறாப்ல. அம்மாவை பாத்துக்கோ, மீதி எல்லாரையும் அந்த ஆண்டவன் பாத்துப்பான் அப்படிங்கிறாப்ல. ஹாஸ்பிட்டலுக்கு இவரை தூக்கிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடே கண்ணா பின்னான்னு சிதறி கிடக்குது. எல்லா பக்கமும் ரத்த கரைகளா இருக்குது. அம்மாவோட ரூமுக்கு வந்து பாக்குறான் பையன். அடக்கம் பண்ண அம்மா
தயாரா இருக்கிறாங்க. வீட்டுல ஏதாவது தண்ணியை கழுவி விட்டோம்னா, தரையை கழுவி விட்டோம்னா தண்ணி வெளியில ஒழுகும்ல, அந்த குழாயை இப்ப காமிச்சா தண்ணிக்கு பதிலா ரத்தம் அந்த குழாயில ஒழுகிட்டு இருக்குது. பப்பப்பப்பா, ஒரே வீட்டுக்குள்ள இவ்வளவு அருமையா கதைகளையும் காட்சிகளையும் வீட்டுக்குள்ள ஒரு 4 பேரை வச்சு நடத்த முடியும்னு காமிச்சிட்டாங்கல்ல. அதுவும் ஒரு 70 வயசு, ஒரு கண்ணுல பார்வை இல்லாத ஒருத்தரையே ஹீரோவா வச்சு அவரை நம்பி, கதையை நம்பி கோகுலம் கோபாலன்னு ஒரு ப்ரொடியூசர் தான் பணத்தை போட்டு படத்தை எடுத்துக்கிறாப்ல. வேற லெவல்ல செஞ்சு விட்டுட்டாங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம மித்த சேனல்ஸ் 6 சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பாருங்க, சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். மித்த சேனலையும் ஒரு 8 பார்த்து வைங்க. பிடிச்சிருந்தா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.